வெல்கம் டு குஷிமாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஷாப்பிங் லாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலேருந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டு ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க நாங்கள் காஞ்சிபுரத்துக்கு வரதுக்கு. அங்கேருந்து வந்து கொஞ்ச நேரம் லைட்டாக பசிச்சுது. சரி அப்படியே ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ட்ரெஸ் கடைக்கு தான் வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். எங்களை விட பாப்பா தாங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா. அவளுக்கு புது ட்ரெஸ்ஸுனாலே சொல்லவே தேவையில்ல. அவ்வளோ ஒரு ஜாலி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது எதுவாக வேணா இருக்கட்டும். ட்ரெஸ்ஸுனாலே மோஸ்ட்லி அவள் ரொம்ப வந்து ஆசைப்படுறது வந்து இந்த ஷால் தாங்க. இந்த ஷால் வச்சுட்டு இந்த புடவ மாதிரி கட்டிட்டு அவ்வளோ ஒரு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்படியே நாங்கள் லிஃப்ட்டில் போகலான்னு நினச்சோம். பாப்பா வந்து லிஃப்ட்டில் வரத்துக்கு ரொம்ப பயப்படுவா. அது எப்படி இருக்குன்னு தெரியல. அவளாலே நாங்கள் லிஃப்ட்டில் போய் ரொம்ப நாளாகிடுச்சுங்க. ஸ்டெப்ஸு தான் வந்து 3 ஃப்ளோர் வந்து ஏறி தான் போனோம். அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் ஃப்ளோர் தாங்க நாங்கள் வந்திருந்தோம். செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ட்ரெடிஷ்னல் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் சாரி மாடலில் கேட்டிருந்தேன். ஒரு ஒரு கலரில் வந்து கேட்டிருந்தேன். அப்புறம் அந்த கேட்லாக்லாம் பார்த்துருந்தேன். மாடல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கலர் வந்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு வந்து ஒரு சில கலர்லாம் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. அது வந்து பாப்பாவுடைய சைஸ்க்கு வந்து இல்லை. வந்து எல்லாமே வந்து பெரிய பெரிய சைஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா பாப்பாவுக்கு வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே ட்ரெஸ்ஸு நாங்கள் எடுக்கிறதுக்குள்ளே பாப்பா வந்து சைடில் ஒரே ஆட்டம். கண்ணாடி பார்த்துக்கிட்டு, கண்ணாடி பார்த்து பேசிக்கிட்டு, அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ட்ரெஸ்ஸாக வந்து வச்சு எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். எனக்கு வந்து டக்குன்னு அந்த ஃப்ளீட் போட்டு வச்சு பார்க்கணுன்னு டக்குன்னு வரல. இதே வீட்லனா கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணி பார்த்துருக்கலாம். பட் கடையில் வந்து சட்டு சட்டுன்னு வரல. டைம் வேறு அப்படியே போய்க்கிட்டே இருக்குங்களா. ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை, பாப்பாவுக்கு வந்து நிறைய ட்ரெஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தது. உடனே அந்த அக்காவும் வந்து கொஞ்சம் அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. டக்குன்னு வந்து பாப்பாவுக்கு வச்சு முடிச்சு பார்த்தது பாப்பாவுக்கு வந்து சூப்பராக இருந்தது. அவ்வளோ ஒரு அழகாக அந்த ஆப் சாரி வந்து நாங்கள் வந்து ரசிச்சுட்டே இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது பாப்பா அழகா. அப்புறமா ஒரு 3 கலரில் வந்து நாங்கள் ஆப் சாரி வந்து எடுத்தோம். எடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒன்று வந்து ஃபைனலாக வந்து ஒரே ஒரு இது ஆஃப் சாரி மட்டும்தாங்க எடுத்தோம். எடுத்து பாப்பாவுக்கு வந்து போட்டு பார்த்தேன். பாப்பா வந்து கழட்டவே இல்லை. இல்லைம்மா நான் கழட்டல, நம்ம இப்படியே போகலான்னு சொல்லிட்டு ஒரே வந்து ஆர்ப்பாட்டம் தான் பண்ணிட்டு இருந்தா. ஒரு வழியாக சமாளித்து அவகிட்டேருந்து வந்து அந்த ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டோம். பாவாடை பாவாடை வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது கலர் வந்து. அப்புறம் பிங்க் கலரில் ஒரு ஷர்ட், அது நம்மளுக்கு வேணும்னா ஜாக்கெட் மாதிரி கூட உள்ளே வந்து மடித்து கூட வெட்டிக்கலாம். மேலே வந்து ஒரு ஷால் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து பேர் பண்ணுற மாதிரி ஒரு ஒட்டியான மாதிரி அந்த பெல்ட் மாதிரி வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. கடைசியாக வந்து பாப்பாவுக்கு வந்து செட் ஆன மாதிரி எடுத்தாச்சுங்க. உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து பாப்பாவுக்கு வந்து என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் வந்து வெஸ்டர்னில் தாங்க போய் பார்த்துருந்தோம். நாங்கள் போன டைம் வந்து நாங்கள் மோஸ்ட்லி வந்து பாப்பாவுக்கு வந்து நான் காஞ்சிபுரத்தில் தாங்க வந்து எடுப்பேன். நிறைய வந்து ட்ரெஸ் எல்லாம் செட் ஆகுங்க. பட் இந்த வாட்டி வந்து வெஸ்டர்னில் வந்து அவ்வளோவும் செட் ஆகலை. சரி ட்ரெடிஷ்னலாக மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ஓவராலாக வந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டே போனோம். எல்லாமே வந்து பழைய மாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி பாப்பாவுக்கு வந்து இப்போ நாங்கள் டாப்ஸ் மட்டும் எடுத்தோம். 1 பை கெட் 1 ஃப்ரீன்னு சொல்லிட்டு 299 ஸ்டார்ட் ஆச்சு. மேல் டாப் தாங்க. நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் பாப்பாவுக்கு வந்து டாப்ஸ் போடணும்னு சொல்லிட்டு ஃபைனலாக டாப்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்த பர்ச்சேஸ் வந்து எனக்கு தாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சாரீக்கு. சரி பாப்பாவுக்கு தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்படியே பார்த்து முடிச்சு சரி பாப்பாவுக்கு முடிச்சுட்டு அப்படியே எங்களுக்கும் போயிருந்தோம். சாரீ தான் போய் எடுக்க போயிருந்தோம். சாரீ எடுக்கிறதுக்கு அதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் டிராஃபிக் வேறு. அதெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு போகிறதுக்கே போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஒரு 2, 3 கலர் வந்து சாரீ வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். பட் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த கலர் வேண்டாம், இந்த கலர் வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக ஒரு கலர் வந்து எடுக்க சொல்லி எடுத்தும் வந்து சாரியும் எடுத்து முடிச்சாச்சுங்க. எனக்கு 2 கலர் சாரீ வந்து பிடிச்சிருந்தது. பட் வந்து பட்ஜெட் இடிக்கிறதுனால ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்தாச்சு. இந்த சாரியோட என்ன சாரீ எடுத்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து காட்டுறேன். ஃபைனலாக சாரீ எல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கு எப்படியே 1:00 ஆயிடுச்சுங்க. சரி லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லஞ்ச் வேண்டாம், அதுக்கு பதிலாக இன்றைக்கி வந்து பீட்சா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் பீட்சா ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம். ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்க. இதில் என்னென்னா ரொம்ப காமெடியாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேமிலியாக வந்து நிறைய பேர் இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்துக்கிட்டே இருந்தாங்க. என்னங்க இந்த புத்துக்குள்ளேருந்து இந்த எறும்பு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது. இது போதும் போதும் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தாங்க எனக்கு அந்த காமெடி தான் ஞாபகம் வந்தது.
அவ்வளோ வந்து கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தாங்க. பட் உட்கார்றதுக்கு தாங்க சேர் இல்ல. நாங்க வந்து எங்களுக்கு பிடிச்சது வந்து ஒரு லார்ஜ் பீஸாவும் அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் தாங்க வாங்கிட்டோம். வாங்கிட்டு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம். அப்புறமா லஞ்ச் வந்து பாப்பாவுக்கு, ஹஸ்பண்டுக்கு மட்டும் வாங்கி ஊட்டிட்டு, நாங்களும் வந்து சூப்பரா கிளம்பிட்டோம். மறக்காம என்னோட சேனல